விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே போதைப் பொருளான மெத்தபெட்ரமைனை தயாரித்த வீட்டில் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன? சென்னை மாதவரம் பகுதியில இன்று 16 கிலோ மெத்தம்பெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல இன்றைய தினம் மட்டும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக 1.5 கிலோ மெத்தம்பெட்டமைன் மற்றும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த அளவிற்கு இவ்வளவு எண்ணிக்கையில், அதாவது 17 கோடி மதிப்புடைய இந்த போதைப் பொருள் இங்கே வைத்திருந்த இந்த கும்பல் குறித்து விசாரணையில அருப்புக்கோட்டை பகுதியில் ஒரு வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கே ஆய்வகம் போன்று அவர்கள் நடத்தி வந்ததும், அந்த இடத்துல இருந்த 2 நபர்கள், முருகன் மற்றும் லட்சுமி நரசிம்மன் என்ற இந்த 2 நபர்களை தனிப்படை போலீசார், மாதவரத்திலிருந்து சென்ற தனிப்படை போலீசார் கைது செய்திருந்தார்கள். அவர்கள் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து ஆய்வகம் போன்று நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. டெல்லி, ஹரியானா, மணிப்பூர் உள்ளிட்ட இந்த மாநிலங்களில் இருந்தெல்லாம் இந்த போதைப் பொருளுக்கான அந்த மூலப்பொருட்களை வாங்கி வெங்கடேசன் தலைமையிலான இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் இந்த அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் வைத்துதான் இந்த போதைப் பொருளாக, மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளாக அவற்றை தயாரித்திருக்கிறார்கள். அதை எவ்வாறு போதைப் பொருட்களாக மாற்றுவது என்ற இந்த விவரங்களை எல்லாம் அறிந்தவர்கள் இந்த முருகன் என்ற நபரும் லட்சுமி நரசிம்மன் என்ற நபரும், இந்த 2 நபர்களும் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அருப்புக்கோட்டை ஏஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் தற்பொழுது அந்த வீட்டிற்கு கோவிலாங்குளம் என்ற அந்த பகுதியில, அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் சென்று சோதனை நடத்தி வருகிறார்கள். அங்கு ஏற்கனவே மாதவரம் போலீசார் சோதனை நடத்தி அதுக்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை எல்லாமே பறிமுதல் செய்து சென்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில அருப்புக்கோட்டை பகுதியில் அங்கு தற்பொழுது காவல்துறையினர், அதாவது போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாரும் சென்று இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர்.